தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழக தொலைக்காட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள். வருகின்ற 23/4/2026 அன்று நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் வாக்குகள் சேகரித்து வருகிறார். இங்கு 4 முனை போட்டியாக நடைபெற்று வருகிறது. ஏலகிரி மலைக்கு விடியல் பயணம் பேருந்தில் பெண்களோடு பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். இந்த விடியல் பயண திட்டம் நல்லா இருக்கா? நல்ல சௌரியம் தானே நம்மளுக்கு. எங்கனாலையும் போறோம், எங்கனாலையும் வரோம். மகன் வீட்டுக்கு போகலாம் வரலாம், வீட்டுக்கு டவுனுக்கு போகலாம் வரலாம். யாரும் காசு கேட்கறது இல்ல. நல்ல விஷயம் தானே. இது யார் பண்ணது? விடியல் பயணம் நம்மளுக்கு நல்ல சௌரியம் தான். இல்லை எவ்வளோ எங்க இருக்கு டிக்கெட்டு? 23 ரூபா. நம்ம நார்மலா பஸ்ல போனோம்னா விபரமா பேசுறீங்களே, இதில் எல்லாமே நீங்க பெனிஃபிட் இருக்கு. அந்த ஆட்சி வரவே இருக்கிறீங்களா? செல்லும் தெரியும். நீங்க இப்போ மலையேறி டூரிஸ்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே இது வரவேற்கப்பட திட்டமா? உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. மகளிர் உரிமை திட்டம் வருதுங்களா? நீங்க வாங்குறீங்க இருக்கிறாங்களா? அதை நீங்க மலையில இருக்கீங்களா கீழே இருக்கீங்க? இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, சும்மா போயிட்டு வரீங்க. இது மகளிர் கொடுத்தது நீங்க எல்லாம் வரவேற்கிறீங்க. ஒரு நாளைக்கு 23 ரூபா. அது வேலைக்கு போறவங்க வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு சேவிங்ஸ் தானே. ஒரு குடும்பத்துக்கே ஒரு சேவிங்ஸ் என்று பாக்குறீங்களா? எந்த இடத்துல இருக்கீங்க? பெருமாள் கோயில் வட்டமா? பெருமாள் கோயில் பின்னாடியே முன்னாடியே பள்ளத்துல இருக்கீங்க. இந்தப்போ நாங்க தான் வந்து வாகனம் பண்ணிட்டோம். இல்ல அந்த இடத்துல தண்ணி கேட்டாங்க, பட் ஆனா அங்க போர் போட்டு கூட தண்ணி வரல. இங்க பாறை அதிகமா இருக்கு. நீங்க இருக்கிற ஏரியால இல்ல, நீங்க இருக்கிற ஏரியால பாறை அதிகம் தானே. எங்களுதே அங்க இடம் இருக்கு, பட் ஆனா பயங்கரமான பாறை. அங்க போர் போட்டு எங்க நிலத்துக்கு கூட தண்ணி வரல. அங்க வேற எதனா பைப் கனெக்ஷன் தான் பண்ணணும். உரிமை திட்டம் வருதா? 1000 ரூபாய் வருதா? மாசம் வருதுங்களா? உங்களுக்கு வருதாமா? ஏன் வரல? ஓய்வூதியம் வருதா? ஓய்வு பணம் வருதா? ஓஏபி வரலையா? வேற யாருன்னா உங்க வீட்டுல வேலையில இருக்காங்களா? சரி, நான் இந்த 2 மாசம் கழிச்சு வாங்கி கொடுக்குறேன். பொன்றாங்க தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுங்க. பேரு, ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்து கொடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு கொண்டு வந்து கொடுங்க. அது என்னத்துக்காக விடுபட்டு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை கொடுக்க சொல்லலாம். நம்ம ஜோலார்பேட்டை தொகுதிக்கு நான் தான் எம்எல்ஏக்கு நிக்கிறேன். போடுவீங்களா? உதயசூரியனுக்கு என்னம்மா எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? எனக்காக போடாதுங்க, தலைவருக்காக போடுங்க, இந்த திட்டங்களுக்காக போடுங்க. வரல அப்படின்னு கேட்டுட்டு நீங்க சப் கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க மறுபடியும் ஒரு மனு கொடுங்க. எலெக்ஷன் இப்போ எலெக்ஷன்ல பண்ண மாட்டாங்க, எலெக்ஷன் கழிஞ்சு கொண்டு போய் கொடுங்க. ஏரியா இப்போ பொன்னேரியில இறங்க போறீங்களா? எந்த ஏரியா? பொன்னேரியில் சின்ன பொண்ணு ஏரியா. திருமலை இருக்காரு அந்த ஊரா? அவங்க கடை வச்சிருக்காங்கல்ல, சுதா சங்கர், அவங்க அங்கதானே வரீங்க? சரிம்மா சரிம்மா. இந்த விடியல் பயணம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்காமா? எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கீங்க? ரெகுலராக அதில் தான் போறீங்களா? அது ஒரு பெண் வேட்பாளராக என்ன தலைவர் இன்னைக்கு ஜோலார்பேட்டில் நியமிச்சிருக்கிறாரு. முதல் பெண் எம்எல்ஏவா நம்ம மாவட்டத்தில் நம்ம வர போகிறோம். ஆதரவு கொடுப்பீங்களா? அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கும் ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய திட்டங்கள் தானே இது எல்லாமே. இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இப்போ இந்த விடியல் பயணம் எல்லாமே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே. நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் தம்பிக்கு தான் இந்தம்மா டெய்லி ஒரு பஸ்ஸு காசு கொடுக்குறேன் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டோ, அந்த ஒரு சப்போர்ட்டை இன்னைக்கு வந்து நம்ம முதல்வர் பண்றாரு. முன்பு நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் விடியல். இது ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு விடியல் பயண திட்டம். நம்மளுக்கான ஒரு உரிமையை நம்ம தலைவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க வந்து பஸ்ல போனா டிக்கெட் எடுக்கக்கூடாது அப்படின்னு கூட நாங்க அதனாலதான் விடியல் பயணம்னு சொல்றோம். போடுவீங்களா? அவருக்கு தான் போடுவீங்களா? அப்படி நீங்க போட்டீங்கன்னா நான் தான் எம்எல்ஏ, நான் தான் நிக்கிறேன். ஓட்டு போடுங்க, பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய தலைவர் கொடுப்பாரு. நம்மளும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்க ஒரு தலைமுறையை வந்து உயர்த்தத்துக்கு இது ஒரு சௌரியமான விஷயங்க. நண்பரா இருக்கீங்க, பீப்புள் ஃப்ரெண்ட்லி லீடர். சூப்பர். உங்களுக்கு வெற்றி வர்றதுக்கு நாங்க மகளிர் விடியல் திட்டத்தின் மூலமா இங்க மகளிர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு ரொம்பவே எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா நாங்க பயில் பெறுறோம். இது எங்களுக்கு ஒரு சேவிங்ஸா இருக்கு. நாங்க பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான வழியா இருக்கு. அந்த காசை வச்சுக்கிட்டு நாங்க டெய்லி காலையில சாயந்தரம் போயிட்டு வரும்போது ஒரு 1400 ரூபாய் 1500 ரூபாய் எங்களுக்கு நிச்சயம் பெறுகிறோம். இந்த காசை வச்சுக்கிட்டு நாங்க வேற செலவுக்கு இதை நாங்க பயன்படுத்துறோம்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறாங்க. இங்கே இந்த ஏலகிரி மலையை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே இருந்து மேலே போகிறவங்க ரொம்ப அதிகமாகவே இன்றைக்கி பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்டட வேலைக்கு போகிறவங்க, ஹோட்டலுக்காக வேலைக்கு போகிறவங்க,
இன்னும் பலதரப்பட்ட வேலைக்காக மேலே வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. இந்த மகளிர் விடியல் பேருந்து பயணத்துலேருந்து நான் இங்கே திருப்பத்தூர்லேருந்து நம்மளுடைய ஏலகிரி மலை வரலும் பயணித்தேன். நம்ம மக்களோட பயணிக்கும்போது மகளிர் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட இதை வரவேற்கக்கூடிய திட்டமாக அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் மிக சிறப்பான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. அத்தனை பேரும் சந்தோஷப்படக்கூடிய திட்டமாக இது வரவேற்கப்படுகிறது. நன்றி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி முழுவதும் 10 நாட்களாக கவிதா தண்டபாணி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகள் சேகரித்து வந்தார். இன்று இறுதி நாளாக ஜோலார்பேட்டையில் சந்தை கோடியூரில் இருந்து ஜங்ஷன் வரை பேரணியாக பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்து வந்தார். நகர செயலாளர் அன்பழகன் அவர்களோடு. அன்பழகன், ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர். இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக திருமதி கவிதா தண்டபாணி அவர்களை அறிவித்து அவருக்காக தொடர்ந்து பணியாற்றி கடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு ஜோலார்பேட்டை நகரத்திலே அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்தோமோ, அதே போல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்தோமோ, அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிகப்படியான வாக்குகளை ஜோலார்பேட்டை நகரத்திலே பெற்றுத்தந்து திருமதி கவிதா தண்டபாணி அவர்களை வெற்றி பெற செய்ய கடுமையாக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இன்றைய தினம் நிறைவு பிரச்சாரமாக ஜோலார்பேட்டை சந்தை கோடியிலிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்ற நிறைவு பிரச்சாரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை அண்ணன் அவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி பார்வையாளர் அண்ணன் தாமரை செல்வன் அவர்களும் மற்றும் வெற்றி வேட்பாளர் திருமதி கவிதா தண்டபாணி அவர்களும், நம்முடைய நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளும், ஒன்றிய கழக செயலாளர்களும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மாவட்ட நிர்வாகிகளும், ஒன்றிய நிர்வாகிகளும், நகர நிர்வாகிகளும் மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளும் கழக உடன்பிறப்புகளும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். இந்த சட்டமன்ற தேர்தலில் திரும்ப சொல்கிறோம், கடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்தோமோ அதற்கு மேலாக ஒருபடி மேலாக நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய நலத்திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துரைத்து மீண்டும் நம்முடைய ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து மீண்டும் சொல்கின்றோம். உதயசூரியன் வெல்லட்டும் என்று உங்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் டிவி இல்லை, நான் இங்கே சார் வணக்கம்.
நவரு பொட்டையை பிடிச்சின்னு வரேன். ஓய் ஓடு ஓடு. வா வா வா. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இந்திய பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வேட்பாளர் கருணாநிதி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பெரியவர்களே, கேப்டனுடைய நிழலில் வாழும் பிரேமலதா கேப்டன் அன்னியார், பிரேமலதா கேப்டன் அன்னியாருடைய ஆதரவற்ற வேட்பாளர் கருணாநிதி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சின்னம் உதயசூரிய சின்னம். அந்த பெரியவர்களே, புரட்சி புயல் அண்ணன் வைகோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வைகோவுடைய ஆதரவற்ற வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உலக நாயகம் முத்தமிழ் நிறுத்த வேண்டும், அவர்களுடைய பின்புறம் நான் வருகிறேன் என்று வந்து கொண்டிருக்கிறார். எனவே வருகை புரிந்துள்ள அத்தனை பேருமே நம்ம கையாடுறீங்க, நல்ல சந்தோஷம். கொஞ்சம் இப்படி வாங்க. வேட்பாளர் திருமதி கவிதா தண்டபாணி அவர்கள் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே நான் முன்பு வரலாறு சொல்றதை மட்டும்தான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம். இன்னைக்கு சொன்ன உலகத்துல வாக்குறுதி கொடுத்த அரசியல் கட்சிகள்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க. 95% வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரே கட்சி நம்முடைய திமுக, நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் தான். இப்ப சொல்லியிருக்காரு 1000 ரூபாய் உரிமை தொகை, 1500, 2000 ரூபாய் போட போறாரு. இலவச பஸ் பயணம் இன்னும் பல பகுதி நகர்ப்புறங்களுக்கு நீட்டிக்க போறாங்க, அனைத்து பகுதிகளும் நீட்டிக்க போறாரு. அதே போல முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய் ஆக்க போறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ஆக்க போறாரு. விவசாயிகளுக்கு மோட்டார் ஏற்கனவே இலவச மின்சாரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு இலவச மோட்டார் கொடுக்க போறாரு. எத்தனை திட்டங்கள், 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து எதை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. சொன்னதை எல்லாம் செய்வார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே செய்யறதான் சொல்லுவாரு, செய்யறதுதான் சொல்லுவாரு, சொல்றதுதான் செய்வார். அப்படிப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வேட்பாளர் தான் இங்க நிற்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த 5 வருஷம் பொறுப்பு அமைச்சராக இருந்து இன்னைக்கு இந்த மாவட்டத்தினுடைய திருவண்ணாமலைக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வராரோ, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன திட்டங்களை அறிமுகப்படுத்துறாரோ, அது திருவண்ணாமலைக்கு ஒரு திட்டம் வருதுன்னா திருப்பத்தூருக்கு வந்து இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கு வருது. நீங்க பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னென்ன திட்டங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி, சட்டமன்ற உறுப்பினர் நிதி, அரசுடைய நேரடி நிதி, பொதுப்பணித்துறையில, நெடுஞ்சாலைத்துறையில, ஊரக வளர்ச்சித்துறையில, குடிநீர் வடிகால் வாரியத்துல எத்தனை திட்டங்கள். புதிய சூரியன் சின்னத்துல போட்டியிடுகின்ற சகோதரி கவிதா தண்டபாணி அவருடைய வெற்றி, உறுதி செய்யப்பட்ட வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் நிறைவு பிரச்சாரமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தொகுதியுடைய பார்வையாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தாராரி செல்வன் அவர்களே, நகர கழக செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் சதீஷ்குமார் அவர்களே, உமா கண்டரங்கம் அவர்களே, சுரேஷ் அவர்களே, அசோக் அவர்களே, சூரியகுமார் அவர்களே, உமா சந்திரன் அவர்களே, மற்றும் தோழமை கட்சி சார்ந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக, ஒன்றிய கழக நிர்வாகிகள், தோழமை கட்சி சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, கழகத்துடைய முன்னோடிகளே, திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்னைக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். எப்படி கேட்டு வந்திருக்கிறோம்? சாதனைகளை எல்லாம் சொன்னதையும் செஞ்சாச்சு, சொல்லாததையும் செஞ்சாச்சு. இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி அடுத்த 5 ஆண்டுக்கு என்ன செய்ய போறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் செஞ்சுட்டார். பட்டியல் போடலாம். உங்களுடைய வரலாறு என்ன? எதிர்கட்சி சார்ந்த வேட்பாளருக்கோ அந்த கட்சி சார்ந்தவங்களுக்கோ என்ன வரலாறு, என்ன செஞ்சிருக்கிறீங்க? இந்த தொகுதியில ஏதோ உங்க அடையாளம் இருக்குதா? தமிழ்நாட்டில் ஏதாவது அடையாளம் இருக்குதா? மக்களுக்கு என்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுக ஆட்சியில தான். கலைஞர் வழியில எல்லாமே கலைஞர் அதுக்கடுத்து தளபதியார் செஞ்சுன்னு வர்றாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு அரசுடைய திட்டங்களை, சலுகைகள்லாம் அனுபவிக்கிறாங்க. ஒரு வசதி வாய்ப்பை பெறாங்கன்னா திமுக ஆட்சியில தான். கலைஞர் அவர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி, சிமெண்ட் கான்கிரீட் சாலை இந்தியாவுக்கு முதல் முறையாக அதை அறிமுகப்படுத்தியது கலைஞர் அவர்கள். கான்கிரீட் வீடுகள், இலவச கான்கிரீட் வீடுகள் இந்தியாவுக்கு முன்னோடியான திட்டத்தை அறிவித்தது கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அறிவித்தது கலைஞர் அவர்கள்.
சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வாரியத்தை உருவாக்கியது கலைஞர் அவர்கள். நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கி ரேஷன் கடைக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணவு கொடுத்தது கலைஞர் அவர்கள். எந்த திட்டமாக இருந்தாலும் திமுக ஆட்சியில தான் கலைஞர் கொடுத்தாரு. அதை தொட்டு இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னது சொல்லாத எல்லாம் செஞ்சுட்டாரு. உலகத்துக்கே முன்னாடியான திட்டங்கள் தான் கலைஞர் அவர்கள். மகளிர் உரிமை, மகளிர் சுய உதவி குழு உருவாக்குனதும் தலைவர் கலைஞர் தான். எந்த திட்டமாக இருந்தாலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, சொத்துரிமை, வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி தான், திமுகவுடைய தாத்தா கட்சி. இன்னைக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது கலைஞர் அவர்கள். அதே போல இடஒதுக்கீடு இன்னைக்கு ஏதோ போராடிங்கிறான் மோடி, இவங்க அண்ணா திமுக எடப்பாடி கூட்டாளி மோடி மகளிருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்து வேகம் கொடுத்து ஒரு வேட்பாளராக என்னை நீங்கள் கொஞ்ச நேரம் கூட உட்கார விடாம இங்க வாங்க அங்க வாங்க அதை பார்க்கலாம் இதை பார்க்கலான்னு என்னையும் வேகமா கொண்டு போய் இன்னைக்கு நிறைவு பிரச்சாரம் வரை வந்து இன்று மிக சிறப்பான இந்த ஏற்பாடோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜோலையார்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை என்றென்றும் மக்களுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய பிரதிநிதியாக, நம்முடைய கழகத்தின் மற்றும் தோழமை கட்சியினுடைய அத்தனை பேருக்குமான எம்எல்ஏவாக நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜோலையார்பேட்டை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சி இன்னும் ஏற்கனவே நல்ல வளர்ச்சியோட தான் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஒவ்வொரு கிராமம் இன்னைக்கு தண்ணீரை அடைந்த கிராமங்களாக நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாம இருந்துச்சு 10 வருஷமா அந்த மந்திரி இருக்கும்போது. நம்ம போற இடமெல்லாம் சாலைகள் கிடையாது, குடிநீர் கிடையாது, ஸ்கூலுங்களுக்கு பாத்ரூம் கிடையாது, சமையல் கூடம் கிடையாது. அது சாதாரணமான ஒரு அடிப்படை தேவைகளே இல்லாத இருந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். இன்னைக்கு அத்தனையுமே இன்னைக்கு நிறைவேற்றி அண்ணன் சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் சாலைகள், எங்க திரும்பினாலும் சாலைகள், எங்க திரும்பினாலும் இன்னைக்கு ஸ்கூல் பில்டிங்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் ஃபெசிலிட்டி தெரியுங்களா? அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஜோலையார்பேட்டையில எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு ஆட்சியை நம்ம இன்னைக்கு தந்திருக்கிறோம். அதோடு இல்லாம இன்னும் வருகின்ற காலங்களில் தலைவருடைய திட்டங்களும் இன்னும் அடுத்து கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் மிக சிறப்பாக இந்த ஜோலையார்பேட்டையிலே கொண்டு வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு தொகுதியாக மாற்றுவதற்கு நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுபட வேண்டும், உங்களோடு சேர்ந்து நானும் பாடுபடுவேன் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு தந்து உங்கள் வீட்டு மகளாக இந்த ஜோலையார்பேட்டையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மகளாக, சகோதரியாக என்னை நீங்கள் எல்லாம் சட்டசபைக்கு வழி அனுப்ப வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு நாங்க சட்டசபைக்கு அனுப்புறேன்ற ஒரே நினைப்போடு நீங்கள் என்னை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் சட்டசபைக்கு அனுப்புங்கள். அதே நினைப்போடு அதே உங்களுடைய மகளாக இருந்து கொண்டு நான் உங்களுக்காக உழைப்பேன் என்ற வாக்குறுதியை நான் இன்று இந்த ஜோலையார்பேட்டை ஜங்ஷனிலே கொடுக்கிறேன். அன்பு தோழர்களே, அன்பு நண்பர்களே, உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாய்மார்களே, பெரியோர்களே, அன்புக்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை அவர்களே, பொறுப்பாளர் பார்வையாளர் அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரை செல்வன் அவர்களே, இன்னும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் SK சதீஷ்குமார் அவர்களே, உமா கண்ணரங்கம் அவர்களே, AC சுரேஷ் அவர்களே, SKT அசோக்குமார் அவர்களே, அண்ணன் NKR சூரியகுமார் அவர்களே, உமாச்சந்திரன் அவர்களே, நகரத்தினுடைய சேர்மன் சகோதரி காவ்யா விக்டர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய நகரத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணா ஹரிகிருஷ்ணன் அவர்களே, நகரத்தினுடைய மாவட்ட பொருளாளர் சகோதரர் ஆஞ்சி அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் அமர்நாத் அவர்களே, கோகுல் அமர்நாத் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அன்பு தோழர்களே, அண்ணன் ஏலகிரி அண்ணன் செல்வம் அவர்களே, மக்கள் நீதிமன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அண்ணன் நந்தி அவர்கள்